வணக்கம். நான் உங்க மணி அப்பனு பேசுறேன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அப்டேட்டான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே அப்டேட் ஆகும். கூகுள் மேப்ஸ் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2005 பிப்ரவரி மாசத்துல லான்ச் பண்ண கூகுள் மேப் இப்போ 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஒரு மேப் ஐக்கானா இருக்கு. கூகுள் மேப் எப்படிலாம் ரிசோர்சஸ் கலெக்ட் பண்றாங்க, கூகுள் மேப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் அண்ட் டிராஃபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஃபால்ட் அண்ட் டிராஃபிக் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்றதை பார்க்க முடியும். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனாலோ இல்லை வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போனாலோ டிராஃபிக் அந்த டைமில் எவ்வளோ இருக்குன்றது லைவாக அப்டேட் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம். இந்த டிராஃபிக் எப்படி உங்களுக்கு காட்டுறாங்கன்னா, அங்கே இருக்கிற வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கையை வச்சு எவ்வளோ நேரம் நிற்குது, எத்தனை வெஹிக்கிள்ஸ் நிற்கின்றதை பற்றி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அங்கே டிராஃபிக் அப்டேட் பண்ணுறாங்க கூகுள் மேப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் இருக்க லைனில் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைன் இருக்குது, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்துட்டு நம்ம கிளம்பணுன்னா நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம் எங்கே வேணாலும். ஸோ நெக்ஸ்ட் சேட்டலைட் வியூ. ஸோ சேட்டலைட் வியூ தான் கூகுள் மேப்போட பெரிய அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ சேட்டலைட் வியூவில் எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளராக இருக்க இடங்கள் என்னென்னவா இருக்குன்னா, கவர்மெண்ட்டோட சீக்ரெட் பிளேசஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டரோட சீக்ரெட் பிளேசஸ் பிளட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரீட் வியூவில் எதனா ஒரு ஹியூமனோட ஃபேஸஸ் இருந்தால் கூட கூகுள் மேப்போட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஃபேஸ் எல்லாம் பிளர் பண்ணிடும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது 3D. ஸோ காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில், அதாவது அத்தியவரதர் அருளியுள்ள அந்த கோவில் 3D வியூவில் அழகாகவே தெரியுது. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D வியூ அழகாகவே தெரியுது இந்த கோயில் உள்ள இடங்கள் எல்லாமே. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கூகுள் மேப்பில் எப்படி உங்கள் ஹோம் அண்ட் ஒர்க் லொக்கேஷனோட அட்ரஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு. ஸோ சர்ச் ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கே எடிட்னு ஒரு ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஹோம் ஒர்க்குன்னு இருக்கும், அதில் ஹோம் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஹோம் கொடுங்க. நான் ஆல்ரெடி என் ஹோம் எடிட் பண்ணியிருக்கேன், அதனால இதில் சேவில் இருக்குது. நீங்கள் கொடுத்துட்டு வீட்டில் இருந்துட்டு அந்த லொக்கேஷன் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ நீங்கள் சேவ் கொடுத்து அப்டேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒர்க்குக்கும். ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, ஒர்க்கில் பண்ண மாட்டீங்க. அதனால் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி இங்கே அடிச்சுட்டு இங்கே சூஸ் ஆன் மேப்பில் கூட நீங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஆஃபீஸ் இங்கே இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோன்னா வச்சுட்டு சேவ் கொடுத்தனா சேவ் ஆகிடும். அந்த லொக்கேஷன் என்னோடய ஆஃபீஸ் லொக்கேஷன் சேவ் ஆகிடும். இந்த லொக்கேஷனை நான் மட்டும் தான் கூகுள் மேப்பில் இன்னொரு ஐக்கான் இருக்குது, கமிட்டட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குன்றதை அது தெளிவாக காட்டும் உங்களுக்கு. அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சேவ்டுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் சேவ்டில் என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே போன ஆசைப்படுறீங்களோ அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டமான பிளேசஸ்க்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அடிக்கடி போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரிபியூஷன் இருக்குங்களா, அந்த டேப் கிளிக் பண்ணுறோம் நாம். அதில் நீங்கள் எதனா ஒரு பிளேஸை கூகுள் மேப்பில் ஆட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு கடை பேரை ஆட் பண்ணுறேன். ஸோ நேமில் நான் கொடுக்குறேன், என்னோடய கடையே நான் கொடுக்குறேன் அப்பனு ஷாப்னு. ஸோ கேட்டகரியில் போய்ட்டு ஷாப்பிங் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் கேட்குது, ஸோ அதோட அட்ரஸை நான் அடிக்கிறேன். ஸோ இப்போதையும் நான் எதனா ஒரு அட்ரஸ் எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள அட்ரஸ் எடுத்துக்கிறேன். அட்ரஸ் லொக்கேட்டட் வித்தின் அனதர் பிளேஸ்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக மேப்பில் உங்களோட அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் எதுனா ஒரு கரெக்டாக என் வீட்டுக்கு எதிரிலே தான் இருக்குது அந்த கடை. ஸோ கரெக்டாக என் வீட்டுக்கு எதிரில் கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சென்ட் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா அது அப்டேட் ஆகிடும். ஆடியோ போட்டுன்னு இருக்குது, என்கிட்ட இப்போதைக்கு போட்டு இல்லை, அதனால் நோ கொடுத்துக்கிறேன்.
ஸோ ஆட் ஆகிட்டு இதை வந்து கூகுள் மேப் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கான்றது ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க வந்து கூகுள் மேப்பில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. கூகுள் மேப்பில் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து முடியும். அது இப்போ ஓப்பனாக இல்லையா, நாம் ஏற்கனவே அங்கே பெட்ரோல் போட்டிருக்குமா இல்லையன்றது கூட பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஏடிஎம்ஸ், ஹோட்டல்ஸ், லாட்ஜ், ரெஸ்டாரண்ட்ஸ், தேட்டர்ஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே நாம் பார்த்துக்க முடியும். ஸோ கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நாம் வந்து ஹோட்டலில் ஒரு ரூமையும் புக் பண்ண முடியும், தேட்டரில் டிக்கெட்டையும் புக் பண்ண முடியும். கூகுள் மேப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் டைம்லைன். ஸோ அந்த ஆப்ஷனை நாம் இப்போ பார்க்கலாம். யுவர் டைம்லைன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் எந்த இடத்துல இருந்தீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நான் ஒரு டேட் கிளிக் பண்ணிட்டேன். டேட் கிளிக் பண்ணிட்டு பிளேசஸ் போகிறேன். ஸோ அந்த டேட்டில் நான் என்னென்ன பிளேஸ் வந்து விசிட் பண்ணேன், ஸோ அங்கே என்னென்ன ஊருக்கு போனேன், எந்த நாட்டுக்கு போனேன்றதை மொத்தத்தையும் அந்த யுவர் டைம்லைனில் போய் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த டைமில் அந்த இடத்துக்கு போகணுன்றது கூட கூகுள் மேப் நமக்கு தெளிவாக காட்டும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி அப்புனு. தடா, பாய், see you.